கல்லில் உஷ்ணம் ஏறிடுச்சு மல்லிகை மாழுது குரங்கு கல்லில் மாட்டில் சுட்டுக்கிற வாடி வெள்ளில கைஸ் வாய்ஸ் கரெக்டா கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க கைஸ். என் ப்ளூடூத் டிரைவர் நக்கின்னு போயிடுச்சு கைஸ். ஸோ அதான் அந்த பக் வந்துச்சு சிஸ்டம்ல ப்ளூடூத் ஆப்ஷனே காட்டாது. ஸோ நான் வந்து ஓப்பன் மைக்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வாய்ஸ் கரெக்டா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். மல்லிகை மாழுது குரங்கு கைகளில் மார்பில் சுட்டுக்கிற வாடி வெள்ளி நிலா எக்கோ வருது ப்ரோ. ப்ரோ ப்ளூடூத் டிரைவர் போயிடுச்சு ப்ரோ, அது மறைஞ்சு போச்சு ப்ரோ. நான் இப்போ ஓப்பன் மைக்ல பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓல்டு வீடியோவில் உள்ள வாய்ஸ் மாதிரி இருக்கு ப்ரோ. லைக் ரொம்ப அன்ஈஸியாக இருக்கா கேட்க? எக்கோ ரொம்ப இருக்கு, லைக் ஒரு மாதிரி இருக்கா? ஏன்னா எனக்கு ப்ளூடூத் டிரைவர் காணாம போயிடுச்சு. அது அதுவாக எப்போ வருதோ அப்போ தான் என்னால் இது பண்ண முடியும். என்கிட்ட வேறு ஆக்ஸ் கேபிள் இல்லைன்னா ஆக்ஸாவது போட்டு பேசிடுவேன். எனக்கு பிடி டிரைவர் போயிடுச்சு ப்ரோ. எனக்கு பிடி டிரைவர் காணாம போயிடுச்சு. அங்கே ஃபோட்டோ அனுப்பிச்சிருவேன் பாருங்க டிஸ்கார்டில், அது தொலைஞ்சி போச்சு. அது இப்போ அதுவா எப்போ வருதோ அப்போ தான் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து வெப்கேமோட ஆடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். எந்திரன் ட்ரேட் பிரேக் டவுன் வச்சுக்கோவா? யோ நான் இங்கே பாருங்க, எல்லாமே உடஞ்சிருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் வந்து உட்காடுறேன் லைவுக்கு. யாருக்காக இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்காக. இதெல்லாம் யாருக்காக தெரியுமா ஜீவா? எல்லாம் உனக்காக தான். கைஸ் ட்ரேட் பிரேக் டவுன் கரெக்டாக 7:55 ஸ்டார்ட் ஆகும் கைஸ். ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே யாரெல்லாரும் ஜாயின் ஆகிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வேட்டையை தொடர ஆரம்பிக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டீ பிரேக்கு இல்லாத தண்ணி பிரேக் வேணுன்னா போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு நோட் புக்கை எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ வந்து வெறி கொண்டு ஒரு மொரட்டை ட்ரேட் பிரேக் டவுன்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ யாருக்கு என்னென்ன வேணுமோ போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜம்முன்னு உட்காடுறோம், ட்ரேடை பிரேக் டவுன் பண்ணுறோம். கமான் கைஸ். டிஸ்கார்டோட லிங்க் போட்டிங்களா? ஓகே கைஸ். அதுக்குள்ளே 18 பேர் பார்க்குறீங்க. யாராவது லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கார்டோட லிங்க் பின் மெசேஜில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே கமெண்ட்ஸ் படிச்சிடுறேன். லோக்கி எஃபெக்ஷன் வணக்கம் ப்ரோ. ஆறுமுகராஜா ஹாய் ப்ரோ. ஹாய் ரோஹித் சரவணன் ஹாய் ப்ரோ. ஃப்ளாஷ் ஹாய் ப்ரோ. ஹாய்டா ஃப்ளாஷ் கோகுல் ஹாய் கோகுல் செல்வமணி ஹாய் ப்ரோ. ஸ்பாட்டன் ஐசிடி ஹாய் ப்ரோ. ஹாய் டிகே ஹாய் ப்ரோ. ஹாய் வேறு தமிழ் பாட் கேமர் ஓகே ஹாய் ப்ரோ. ஹாய் why does turtles work best after a strong trend or extended move?
சார்ட் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோ. பார்க்குறேன் ப்ரோ நான். ரோஹித் சார் நன்றி ப்ரோ, நன்றி நன்றி. தமிழ் வாழ்க்கை ஹவு கேன் விக் ஆஃப் ஸ்ப்ரிங் பேட்டர்ன் கேன் பி கன்சிடர்ட் சார். ப்ரோ விக் ஆஃப் பற்றிலாம் எனக்கு தெரியாது ப்ரோ, சாரி ப்ரோ. எல்லாம் ரெடி ப்ரோ. முத்துக்குமார் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ முத்துக்குமார் ப்ரோ, ஹாய் ஹாய். கமெண்ட் கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் 50 லைக்ஸ் பாருங்க. லைக் போட பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. கமான் கமான் கமான். முத்துக்குமார் வீக்கெண்ட் எப்படி போச்சு ப்ரோ? நான் ஏஞ்சதே இப்போ தான் ப்ரோ ஏஞ்சேன். நான் எப்போ தெரியுமா ஏஞ்சேன்? 6 மணிக்கு தான் ஏஞ்சேனே நான். செம்ம ஃப்ளாட்டு நான். ஜோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஜோ ப்ரோ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா ப்ரோ? புவனேஷ் மாணிக்கம் குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ புவனேஷ் ப்ரோ. குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் கைஸ். கரெக்டாக 7 இன்னும் 4 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாண்ணா. 7:55 அவுட்லுக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நான் போய்ட்டு அதுக்குள்ளே என்னோட தண்ணி பாட்டில்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்டே ஹைட்ரேட்டட். ஜோ ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. நல்லது 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 ப்ரோ, நல்லது ப்ரோ. நானும் நல்லா இருக்கேன் ப்ரோ. வீட்டில் எல்லாம் எப்படி ப்ரோ இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா ப்ரோ? உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துறையும் மரண படுக்கையிலும் மறக்காதடி கண்மணி. வந்துடுறேன் கைஸ், வந்துடுறேன் கைஸ். ஆல் குட் ப்ரோ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒய்யோட இந்த டிரைவர் வேற சுட்டியா மாதிரி பண்ணுறான். பேசாம போயிட்டு ஐமே பாயிண்ட் வந்துடலாமான்னு டென்ஷன் ஆகுது. டைம் ஆயிடுச்சா? இல்லை இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், உங்களுக்கு வீக் எப்படி போச்சு இந்த வாரம்? இந்த வாரம் ட்ரேட் எடுத்தவங்களுக்குலாம் இந்த வாரம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லுங்க, எப்படி போச்சு உங்களுக்கு? 18 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கமான் கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் 18 லைக்ஸ் பாருங்க. இன்னும் 18 லைக் வரலையா? நீங்க பார்த்துனே சாலா மைக் இல்லைனாலும் வந்து உட்காந்து உங்களுக்காக நான் உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாம் ஏமாத்தினே இருக்கீங்க கைஸ். முத்துக்குமார் நோ ட்ரேட்ஸ். ரோஹித் சரவணன் பாசிட்டிவ் வீக். கோகுல் குட் வீக். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் 3 days மொக்க, லாஸ்ட் 2 days. ஃபர்ஸ்ட் 3 days மொக்க, லாஸ்ட் 2 days பங்கம். நல்ல வீக் ப்ரோ. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். My ears is pressing when you are shouting. ஏண்டா டேய் நீ மாறிட்டடா டி. சூப்பர் வீக். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கம்மிங் வீக் செமையா இருக்கும் போல. தெரியல ப்ரோ, பார்ப்போம். சனி நியர் உனக்கு எப்படி போச்சு ப்ரோ? எனக்கு சூப்பரா போச்சு ப்ரோ. எனக்கு சூப்பரா போச்சு ப்ரோ இந்த வாரம்லாம். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா வாரமும் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அதில் இது கொஞ்சம் சிறந்த வாரம். நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் இல்லை, எல்லாமே கன் பாயிண்டில் நடந்தது. ஸோ நோ ட்ரேட். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ.
ஓகே, ட்ரேட் அவுட்லுக்குள்ள போயிடலாம். ஸோ ட்ரேட் லெட்ஸ் கோ பேபி. ட்ரேட்ஸ் பிரேக் டவுனுக்குள்ள போயிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த ரேஞ்ச் வீடியோவில் போட்டப்பயே, ஸோ அந்த ரேஞ்ச் வீடியோவில் நீங்கள் இந்த என்கியூ ட்ரேடை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எப்படி என்கியூவில் இந்த பாட்டம் ஆஃப் த ட்ரேடை வந்து கேப்சர் பண்ணுன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நேற்று ஃப்ரைடேவோட ட்ரேடு. முதல்ல ஃப்ரைடேவோட ட்ரேட்லேருந்து நான் தான் ஃப்ரைடேவோட ட்ரேட்லேருந்து பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ என்கியூ ஹிட் அ கீ லெவல் அண்ட் ஃபினிஷ் தி அப்ஜெக்டிவ். இதுதான் இந்த வாரத்துக்கான அப்ஜெக்டிவாக இருந்தது. அந்த அப்ஜெக்டிவை என்கியூ தம்சம் பண்ணி விட்டான். ஸோ என்கியூ took out the weekly low and then form an SMT with here like higher time frame SMT ஆன இந்த SMT. ப்ரீவியஸ் வீக்கோட லோவை என்கியூ தூக்கிட்டான், YM தூக்கவில்லை. As you guys can see, there is this higher time frame SMT. YM அந்த லோவை தூக்கல, NQ அந்த லோவை தூக்கி விட்டான். And price எங்க ட்ரேட் ஆயிருக்கா அப்படின்னா into a key level, and that key level would be reclaimed FEG. Reclaimed daily FEG. This was an IFEG, but IFEG இருந்துட்டு அதை உடனே ரீக்ளைம் பண்ணிட்டான். ஸோ I was waiting for this. லைக் இதுதான் என்னோட கீ லெவலாக ஆக்ட் ஆச்சு. அண்ட் தென் ட்ராப்பிங் டவுன் டு லோவர் டைம் ஃப்ரேம். நான் பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு ரேஞ்ச். என்னோட ரேஞ்ச் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் ஹை அண்ட் திஸ் வாஸ் தி ரேஞ்ச் லோ. ஸோ இதுதான் எனக்கான ரேஞ்சு. நான் பொறுமையாக 15 மினிட்டுக்கு வந்துட்டேன். லெட் மீ ட்ராப் டவுன் டு M15. ஸோ ஃப்ரைடே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஐ வில் ட்ரேட் ஜஸ்ட் 3 பவர் ஆஃப் 3 கேண்டல்ஸ். உங்களுக்கே தெரியும், ஒன்று 2 AM, இன்னொன்று 6 AM, இன்னொன்று 10 AM. ஸோ 2 AM எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 AM ஓப்பன் ஆக போகுது. தேர் கோஸ் த 2 AM. எங்கே இங்கே ஓப்பன் ஆகுது. எங்கே ரைட் அரவுண்ட் 2. ஸோ இப்போ ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் 2 AM. ஸோ நான் ட்ரேட் பண்ணுறது 3 பவர் ஆஃப் 3, 2, 6, 10. ஸோ 2 AM கேண்டில் ஓப்பன் ஆகின உடனே see where it is going. ஓப்பன், லோ, டர்ட்டில் சூப். இந்த லோ வந்து ரேஞ்சோட லோ மட்டும் கிடையாது, ப்ரீவியஸ் டேவோட லோவை என்கியூ தூக்கிட்டான். அண்ட் YM failed to take out previous day low. Again ஒரு higher time frame SMT, ஒரு lower time frame SMT. So higher time frame SMT was the weekly SMT and lower time frame SMT was daily SMT. So எனக்கு தேவையான 2 SMTs கிடச்சிச்சு, which again indicates a reversal. Plus நான் NQக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிவர்சல் மெத்தட் சொல்லியிருப்பேன். யாருக்காவது தெரியுமா? V shape recoveryன்னு ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? NQக்கு சொல்லுங்க. நான் சொல்லி கொடுத்த அந்த V shape recovery ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. V shape recovery ஞாபகம் இருக்கா? So this is nothing but the V shape recovery. Line chart la mathi paru, V shape reversal. So I entered in M15. So நீங்க எப்படி இப்படிலாம் என்டர் ஆயிருக்கலாம்ன்றத பத்தி நான் சொல்றேன். So your first entry would have been this change in state of delivery, or else your first entry would have been this IFEG. So இங்கே உங்களுக்கு 2 entry method இருக்கு. So நான் என்டர் ஆனது இந்த கேண்டல்ல. I should have entered here, but நான் அப்போ சார்ட்ல இல்லை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ I entered right around here with my stop loss below this low, and I just simply targeted the Asian highs. ஏன்றதை மென்ஷன் பண்ணிடுறேன், ஏன்றதை சொல்லிடுறேன். பிகாஸ் எனக்கு இந்த ஹைஸுக்கு போயிட்டானா எனக்கு பஃபர் இன்னும் அதிகமாக வந்துடும். லைக் இருக்கிற ப்ராஃபிட்டை விட கொஞ்சம் பஃபர் அதிகமாக வந்துடும். நான் நாளைக்கு ரிஸ்க் வைக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஹைஸ் வந்து லண்டன்ல ஹண்ட் ஆகாது. இந்த ஹைஸ் NYக்கான ஹைஸ். NY ஓப்பன் ஆனோடனே நைட்டு பவல் பேசும்போது அடிக்க வேண்டிய ஹைஸ் இது. ஸோ இந்த ஹைஸுக்கு நான் இன்னொரு பொசிஷன் ஆட் பண்ணலான்னு இருந்தேன், அதையும் நான் எப்படின்னு சொல்றேன். ஸோ இது வந்து என்னோட என்ட்ரி. ஸோ நீங்க எப்படி என்டர் ஆயிருக்கலாம் அப்படின்னா, யூ குட் ஹவ் என்டர்ட் அட் திஸ் CASD ஆர் திஸ் IFEG. என்ன மாதிரி ஸ்டாப்ஸ் யாரும் வைக்காதீங்க.
யுவர் ஸ்டாப் ஷுட் பி தீஸ் லோஸ் ஆர் எல்ஸ் தீஸ் லோஸ். ஸோ நான் வைக்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சு அடி வாங்கிட்டு என்கிட்ட வந்து பேசக்கூடாது. எனக்கு தெரியும் எந்த சமயத்தில் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோ. பட் ஆஸ் அ பிகினர் டோன்ட் டூ இட். எடுக்கிறீங்களா, இந்த இடத்துல எடுக்கிறீங்களா, ஸ்டாப் லாஸ் ஷுட் ஹேவ் பீன் திஸ் லோ. ஏன்னா இந்த லோக்கு தான் மார்க்கெட் வரக்கூடாது. மார்க்கெட் நினச்சா அவன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட இப்படி போகும். ஸோ டோன்ட் எவர் ட்ரை டு பிளே வித் லெஸ் ஸ்டாப் லாஸ். பெரிய ஆளாக ஆசைப்பட்டு தேவையில்லாமல் நல்ல ட்ரேடர் நக்க விட்டு போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் நான் எங்கே என்ட்ரான்னா நமக்கு கொஞ்சம் வாழ்க்கை சிக்கல். ஸோ அதனால இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டேன். பிகாஸ் ஐ நோ வென் த டைம் மீட்ஸ் த ப்ரைஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால ஐ பிளேஸ்ட் ஸ்டாப் லாஸ் அட் தீஸ் லோஸ் இட் செல்ஃப். ஸோ இது ஒரு இங்கேயே உங்களுக்கு 2 என்ட்ரி மெத்தட் வந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் இங்கே எடுக்க பயந்தீங்க, இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு ப்ரோ, நான் இந்த மாதிரி லோ டைம் ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்தது இல்லை ப்ரோ அப்படின்னா, யூ குட் ஹவ் சிம்பிளி வெயிட்டட் ஃபார் திஸ் M15 சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி டு ஃபார்ம். ஒரு நிமிஷம் இதை நான் ரைட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த M15ஓட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஆர்எல்ஸ் இந்த M15ஓட IFUGல யூ குட் ஹவ் என்டர்ட். ஸோ இங்கே ஒரு 2 என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ டோட்டலி ஃப்ரைடே மட்டும் உங்களுக்கு 4 என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்ன மாதிரி லோ டைம் ஃப்ரேமில் சுற்றுற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு அங்கேயே என்ட்ரி முடிஞ்சிருக்கும். நீங்கள் பிரேக் இவென்ட் போயிட்டு சேஃபாக ஃப்ளை பண்ணிருக்கலாம். இல்லை வரும் நான் இப்போ தான் ப்ரோ ட்ரேடிங் கற்றுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இருக்குது உங்களோட கன்ஃபர்மேஷன். 15 மினிட்டோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, 15 மினிட்டோட FUG turned IFUG and then a V-shape recovery. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் V-shape recovery. ஸோ V-shape recovery everything இருக்குது. நீங்கள் நினச்சிருந்தா next candle opening you could have went an entry and place your stop loss at this area, and you could have simply targeted the previous day high, which is obviously giving you 2.35 RR, which is a good thing, good trade. தப்பான ட்ரேட் கிடையாது, தப்பானது கிடையாது. நீங்கள் இங்கேயும் என்ட்ரு ஆகிருக்கலாம். see entry got filled and கொஞ்ச நேரம் அரைச்சி blah 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 and then your TP. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்ஸை எடுத்துறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரேட். நான் இங்கே எடுக்கல. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடுத்தது இங்கே, எனக்கு டார்கெட்டு இங்கேயே அடிச்சிட்டான். கரெக்டாக இந்த கேண்டில் இப்படி தெளிக்கும் போது ஐ க்ளோஸ் இட் ரைட் அரௌண்ட் இன் திஸ் ஹை. என்னோட இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த பர்டிகுலர் கேண்டில் ஐ க்ளோஸ் மை கொஷின்ஸ். In the particular candle, I closed out all my questions because I need to request a payout, so I closed all the questions. So in the trade முடிஞ்சிருச்சு. Let's keep this aside and keep the markings alive. இப்போ 4 ஹவருக்கு வரேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ப்ளே ஆக போகுது, 6 AM ஓட கேண்டில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பவர் ஆஃப் 3 6 AM. நான் 2 AM ஓட மூவ் பிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து 6 AM ஓட மூவ் பிடிக்க போகிறேன். ஸோ 6 AM ஓட மூவ் பிடிக்க போகும்போது கண்டினியூஷன் ப்ரொஃபைல் அகைன். இங்கே என்ன இருக்கு, 1 hour FUG. ஸோ டார்கெட்ஸ் இந்த ஹைஸ் அண்ட் தென் ப்ரீவியஸ் டே ஹைஸில் டார்கெட் கரெக்டாக இருக்கு. எதனால அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹையை மார்க் பண்ணிட்டீங்க, நீங்கள் டேரெக்டாக போய் ப்ரீவியஸ் டேவோட ஹையை வைக்கலாம்னா வைக்கலாம். இங்கே தான் இன்னொரு டெஸ்ட். நான் இந்த ட்ரேடை ஃபார்ம் பண்ணுறது TGIF ப்ளஸ் 4 hour ரேஞ்ச். நீங்கள் பார்த்தீங்களா 4 hour ரேஞ்ச் தெரியுதா? 4 hour கேண்டில் ரேஞ்ச் லோ, காட் டோட்டல் சூப், இன்சைட் கீ லெவல், புட்டிங் அண்ட் SMT, ரேஞ்சோட ஹை டார்கெட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி எப்போவுமே அந்த ரேஞ்சோட ஹையாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் எக்ஸ்ட்ரீம் டார்கெட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி வரும்போது எனக்கு டர்ட்டில் சூப் அடிக்கணும். M15ல ஒரு குட்டி ஸ்விங்கு தெரியுதா இங்கே உங்களுக்கு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்விங்கு. இந்த ஒரு ஸ்விங் உங்களுக்கு தெரியுதா 5 minutesல தட் வாஸ் ஸ்விங் லோ. இங்கே தெரியுதா ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ ப்ளஸ் இன்சைடாக கீ லெவல். இங்கே 1 hour FUG இருக்கு. ஸோ நான் வெயிட் பண்ணதெல்லாம் 9:30 டு ஓப்பன். 1 minute இருக்கேன், ஏன்னா 9:30 ஓப்பன் 1 minute காட்டணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, ஃபுல்லாக எல்லாரா லைக் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன்னுவாங்க இதுக்கு பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா எல்லார் ஃபுல் எல்லாரா. ஸோ நான் வெயிட் பண்ணதெல்லாம் I want 9:30 to turtle soup these lows. ஸோ 9:30 நான் டேரெக்டாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இதெல்லாம் சாப், இது நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவை 9:30. ஆ 9:28 9:29. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னோட ஃபியூச்சர்ஸ் 101 வீடியோ பார்த்தவங்களுக்கு வாட் வில் 9:30 டூ, இஃப் 9:30 டிட் திஸ் வாட் வில் 10 AM டூ? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 9:30 இது பண்ணா 10 AM என்ன பண்ணுவோம்? 9:30 இது 8:30 இது பண்ணா 9:30 என்ன பண்ணுவோம்? 9:30 இது பண்ணா 10 AM என்ன பண்ணுவோம்? அதுக்கு பட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வீடியோ பார்த்தவங்க டக்குன்னு.
நான் கேட்டது 8:30லேருந்து. அந்த வீடியோவில் நான் கொடுத்த ஃபார்மேட்டை அப்படியே சொல்லுங்கள். If 8:30 did this, what will 9:30 do? If 8:30 didn't do this, what will 9:30 do and what will 10 AM do? ப்ராப்பராக சொல்லுங்கள் பார்ப்போம். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா. காதலிலே எந்த வகை கூறு, காதலிலே 2 வகை சைவம் உண்டு சைவம் உண்டு. கமான் சீக்கிரம் சொல்லுங்க. ப்ரோ அப்படியா ப்ரோ? நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் 8:30 அக்யூமுலேஷன், 9:30 மேனிபுலேஷன், 10 AM டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் பேட்டர்னா ப்ரோ? அங்கே இஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை ப்ராப்பராக யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். 8:30 மேனிபுலேஷன் அதெல்லாம் தேவையே கிடையாது. அவ்வளோதான் அவ்வளோதான். இதை தான் நான் கேட்டேன். எப்போவுமே புரிஞ்சு படிங்க, பேட்டர்னாக பார்க்காதீங்க. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட் அப்படி கிடையாது. இட் வில் ட்ரிக் யூ. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். ஸோ 8:30 மேனிபுலேஷன் பண்ணால் 9:30 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ இங்கே 8:30 என்ன பண்ணியிருக்கான்றதை பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது 8:30? 8:30 எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஐந்தா இருக்குது. இவன் தான் 8:30 கேண்டில். இதை பார்த்தா மேனிபுலேஷன் மாதிரியா தெரியுது. அப்போ ஃப்ரைடே அப்போ 8:30 என்ன பண்ணியிருக்கான்? ஃப்ரைடே அப்போ 8:30 என்ன பண்ணியிருக்கான்? அப்போ இதுக்கு பேர் என்ன? ஃப்ரைடே அப்போ இப்படி இருக்கும்போது இதுக்கு பேர் என்ன? கன்சாலிடேஷன். அப்போ இங்கே ஏ வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையெல்லாம் எங்கே? நமக்கு தேவையெல்லாம் என்னது? எம் எங்கே நடக்கணும்? இந்த லோவில் நடந்து இந்த 1 ஹவரோட எஃபிஜியில் ட்ரேட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ 9:30க்கு வெயிட் பண்ண போகிறோம். சீக்கிரம் டிஸ்டாயா அடல் யாரா நீ கோமாளி. ஸோ இப்போ லெட்ஸ் வெயிட் ஃபார் 9:30 டு டூ த டேமேஜ். 9:30 டேமேஜ் பண்ணிட்டானா? 9:30 டேமேஜ் பண்ணிட்டானா? அப்போ 8:30 அக்யூமுலேஷன், 9:30 மேனிபுலேஷன். அப்போ வாட் வில் 10 AM do? What will 10 AM do? What will 10 AM do? Distribution. Ashwin Prasanna, you are right. So everything is in play. நம்மளோட கீ லெவல் எங்க? நம்மளோட கீ லெவல் டர்ட்டில் சூப். ஸோ இங்கே உங்களுக்கான என்ட்ரி மெத்தட்ஸை இப்போ நான் சொல்லுகிறேன். ஸோ கேட்டுக்கொள்ளுங்கள் மறக்காமல். ஃபஸ்ட்டு நான் எங்கே என்ட்ரி எத்தன்னு சொல்லிடுறேன். நான் நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே இந்த கேண்டில் சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்தோன்னே ஐ வெண்ட் லிமிட் ஆர்டர் அட் திஸ் ஏரியா. இந்த லைனில் I placed my limit order with my stop loss below this low and I simply targeted the range high like 6 or something. Yeah, exactly 6 hour. ஸோ நெக்ஸ்ட் கேண்டலோட என்ட்ரியில் எனக்கு ஃபில்லு கிடச்சிருச்சு. சாரி இந்த கேண்டில் இந்த கேண்டில் இப்போ எனக்கு ஃபில்லு கிடைக்கும். எங்கடா என் ஃபில்லு? இங்கே இருக்குது. சாரி, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் ஐ காட் மை ஃபில். அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் இங்கே இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரேட் டிபி அடிச்சிருச்சு. ஸோ நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே என்ட்ரி ஆயிருக்கலாம்னு சொல்கிறேன். லைக் பொறுமையாக என்ட்ரு ஆகிறதா இருந்தால் எங்கே ப்ரோ நான் ஆயிருக்கிறது அப்படின்னா லெட்ஸ் ரிமூவ் ஆல் த நாய்ஸஸ் யூ. யா, இப்போ உங்களோட என்ட்ரி மெத்தட் நான் சொல்கிறேன். யூ குட் ஹவ் என்டர்ட் எய்தர் அட் திஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃபிஜி. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஃப்ளிப் ஆனதுக்கப்புறம் you could have entered at this area, like in the IFEG limit போட்டு you could have placed your stop loss below this IFEG low and you could have simply targeted the previous day high, which is your obviously drawn liquidity. illa bro அப்படினா you could have entered at this 1 minute change in state of delivery.
1 minute order change in state of delivery, and there is your turtle soup close below a liquidity. This will be your turtle soup, and this 1 minute candle will be a change in state of delivery. நேற்று நடந்த எக்ஸாம்பிளில் இந்த 1 மினிட்டோட ஐஎஃப்இஜிக்கு ப்ரைஸ் ட்ரேட் ஆகலை, லைக் அட் தட் டைம் அந்த மொமெண்டமில் ட்ரேட் ஆகலை. பட் இங்கே உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஐஎஃப்இஜியில் லிமிட்டு, அடுத்தது இந்த 1 மினிட்டோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியில் என்ட்ரி. இந்த 1 மினிட்டோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியில் என்ட்ரி, and your target should be previous day high, and your stop loss should be below this first presentation IFEG. ஸோ 2 என்ட்ரிஸ் அப்போமா எப்படி ப்ளே அவுட் ஆயிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி டேக் ஆயிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐஎஃப்இஜிக்கு டேக் ஆகலை, இந்த ஐஎஃப்இஜிக்கு ப்ரைஸ் ட்ரேட் ஆகலை. இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோ வந்து இந்த ஐஎஃப்இஜிக்குள்ளே ட்ரேட் ஆகலை. ஸோ நம்ம லிமிட் ஆர்டர் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நவ் see what is 10 AM doing. என்ட்ரி டேக் ஆயிருச்சு, and then what 10 AM distributed. So this is the trade that you could have taken on Friday. One of the best trades I ever had in NQ. கொஞ்சம் like for past few weeks one of the best setup and best trade. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்ட்ரான மாதிரி நானுமே என்ட்ரானேன். நான் எங்கெங்கெல்லாம் என்ட்ரானேன்னு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி my first position at this candle's opening and my stop loss at these lows, and I closed my first position right around in this high. இந்த ஹைஸில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன், and I went second position at this IFEG. like IFEG way close ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணல. I went my second position here with my stop loss below this low, and I targeted this high. ஃபர்ஸ்ட் பொசிஷன் 6 கான்ட்ராக்ட் போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் பொசிஷன் 1 கான்ட்ராக்ட் போயிருந்தேன் இந்த ஐஎஃப்இஜியில், அது வந்து பிரேக் ஏன் அடிச்சுட்டு டார்கெட் போயிட்டான். ஸோ திஸ் வாஸ் த ட்ரேட் தட் ஐ டுக் ஆன் ஃப்ரைடே, அண்ட் திஸ் வாஸ் ஆல்சோ another trade that I took on Friday. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ். யூ நீட் டு வெயிட் ஃபார் எவ்ரிதிங் டு அலைன். when the stars align you just size up and place the trade, that's it. ஸோ இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருந்தது நான் கேளுங்கள். கைஸ் கமெண்ட் கைஸ். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. 28 பீப்புள்ஸ் வாட்சிங், இன்னும் நம்ம 15 லைக்ஸ் கூட போல பாருங்கள். லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும் போட்டிங்கன்னா டிஸ்கார்டோட லிங்க் பின் மெசேஜில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரேடில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இட் வாஸ் அ செக்ஸி ட்ரேட், லைக் என்னால் அதை மறக்கவே முடியல, அந்த மாதிரியான ஒரு ட்ரேட். ஸோ அதுக்குள்ளே நான் கமெண்ட்ஸ் படிச்சுக்கிறேன். அஸ்வின் பிரசன்னா ஆல்வேஸ் மாடல் 1 இஸ் த பெஸ்ட். மாடல் 1 அப்படின்னா என்ன ப்ரோ? புரியல. மாடரேட்டர் கொடுக்குற யூ ஆர் ஸ்பெஷல் ப்ரோ. நோ டவுட்ஸ். கிளியர். ஓகே, எல்லாருக்கும் கிளியர் தானே கைஸ் இந்த ட்ரேடு? யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? பக்காவா க்ளீனாக இருக்கா? டெக்ஸ்ட் புக் செட்டப்பா? A+ஆ? இந்த செட்டப்புக்கு உங்களோட ரேட்டிங் என்ன? இந்த செட்டப்புக்கு உங்களோட ரேட்டிங் என்ன? அஸ்வின் பிரசன்னா 60 என்ட்ரி. ஆமாம் ப்ரோ, 60 தான் மாடல் 1. இந்த செட்டப்புக்கு உங்களோட ரேட்டிங் என்ன? எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? கம் ஆன் பேபி. கைஸ் 27 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கைஸ். கமெண்ட் பண்ணுற அதே 6 பேர் தான் கைஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. மற்றவங்களாம் என்ன கைஸ் பண்ணுறீங்க? ஏன் கைஸ் இப்படி இருக்கீங்க?
ஏன் இப்படி இருக்கீங்க? க்ளீன் ஸ்வீப்பிங் 1 ஷாட் 1 கில். MFFUவில் எப்படி ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணுறது? ப்ரோ MFFU வெப்சைட்டில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிலே கேட்கும் ப்ரோ, ஒன்று ட்ரேட் வேட்டா இல்லை ட்ரேடிங் வியூ வயா ட்ரேட் வேட்டா இல்லை இப்போ என்னது நிஞ்சா ட்ரேடரா? வந்து நிஞ்சா ட்ரேடர் கிடையாது, நிஞ்சா ட்ரேடர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ட்ரேடிங் வியூ வயா ட்ரேட் வேட்டை செலக்ட் பண்ணால் நீ ட்ரேடிங் வியூவில் ட்ரேட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ திஸ் வாஸ் த 6 trade which I took obviously and it was perfect. It was perfect. I could have held it here but தேவையில்ல, நமக்கு வரது போதும். So I closed all my positions here and this was the 6 trade that I took on NQ yesterday. So moving on, அடுத்த trade breakdown போயிடலாமா? மெய்மாறங்கள் தாங்குவதில்லை, கண் தூங்குவதில்லை. அடுத்த என்ட்ரி போயிடலாமா கைஸ்? செகண்ட் என்ட்ரி இஸ் ரியலி அமேசிங். 5 minutes to be reached. அதான் ப்ரோ நியூஸ், பவர் ஆஃப் நியூஸ். தட்டாமல் போனால் சத்தம் இல்லை, முட்டாமல் போனால் மோகம் இல்லை, காமத்தின் வாதத்தில் நியாயம் இல்லை. ஸோ அடுத்த ட்ரேடு நம்ம ஜிபிபி யூஎஸ்டிக்குள்ளே போக போகிறோம். யார்? ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ஐ வில் பி லுக்கிங் டு ட்ரேட் ஒன்லி ஜியூ திஸ் வீக். ஸோ வென்ஸ்டே ஜிபிபியோட ட்ரேட் அண்ட் அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் டியூஸ்டேவே ஒரு பொசிஷனில் இருந்தேன். ஸோ அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டியூஸ்டே மை பயாஸ் வாஸ் செல். ஸோ என்னோட ஆஸ் பர் மை ப்ரோட்டோகால் FEG that supports the bias, so internal to external, and then I switch it to M15. But this trade I just directly turtle soup. Okay, on confirmations kla wait panla, I just directly turtle soup this trade. Let me show you where I entered. I placed my limit order at this high, like exactly in the 18 in the highs la I placed my limit order because at this point of time I don't want to miss the trade, and I went a limit order here. I think my limit got filled right around in this candle high if I'm not wrong. Yeah, கொஞ்சம் ஸ்லிப்பேஜ், இது நியூஸோட மூன்றதுனால ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ ஐ பிளேஸ்ட் மை ஸ்டாப் லாஸ் அட் திஸ் ஹை. இங்கே ஒரு குட்டியோண்டு M15 ஸ்விங் இருக்கும்னு நினைக்கிறேன் if I'm not wrong. Yeah, இந்த டெவில்ஸ் மார்க்கில் ஐ பிளேஸ்ட் மை ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் இது இந்த ட்ரேட் நான் எடுத்தேனா? இந்த ட்ரேட் எடுக்கல, இதுக்கப்புறம் வர வெனஸ்டே அந்த ட்ரேட் தான் எடுத்தேன். வெனஸ்டே வந்து ட்ரேட், சாரி கொஞ்சம் தப்பாயிருச்சு. ஸோ வெனஸ்டே வந்து ட்ரேட் தான் எடுத்தேன். வெனஸ்டே சேம் லாஜிக், சேம். ஸோ பயாஸ் செல்ஸு, பயாஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி FEG, ஐ காட் திஸ் FEG அண்ட் ஐ ஸ்விட்ச் டு 8 hour டைம் ஃப்ரேம் if I'm not wrong. 8 hour டைம் ஃப்ரேமில் ஐ ஜஸ்ட் பிளேட் திஸ் ரேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 8 hour கேண்டலோட ரேஞ்ச் ஹை அண்ட் 8 hour கேண்டலோட ரேஞ்ச் லோ. ஸோ ஐ ட்ராப் டவுன் டு 15 minute. அன்றைக்கி நமக்கு நியூஸ் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் த நியூஸ் கேண்டல். ஸோ நியூஸை நான் எடுத்துடுறேன். நியூஸ் எடுத்துகிட்டு பார்க்கும்போது திஸ் இஸ் யுவர் ஏஷியன் ஹை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 18 which is again ஏஷியா ஹைஸ். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐ பிளேஸ் மை லிமிட்டோட ஹியர் வித் மை ஸ்டாப் லாஸ் அட் திஸ் ஹை. ஏன்னா இந்த ஹை வந்து எனக்கு ப்ரொடெக்டட். ஏன்னு நான் சொல்லிடுறேன், பிகாஸ் திஸ் ஹை இஸ் ஆல்ரெடி காட் டர்ட்டில் சூப். இங்கே ஆல்ரெடி டர்ட்டில் சூப் அடிச்சிட்டான். ஸோ திஸ் வில் ஆக்ட் ஆஸ் மை ப்ரொடெக்டட் ஹை. ஸோ ஐ கெப்ட் மை ஸ்டாப் லாஸ் அட் திஸ் ஹை அண்ட் நான் கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே பார்க்கல. திஸ் வாஸ் அ டேரக்ட் டர்ட்டில் சூப். ஏன்னா எனக்கு தூக்கம் வந்துச்சு, நான் தூங்க போயிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ஸ்விங் ட்ரேடு, லைக் இந்த லோஸ் வரைக்கும் நான் ஐ நீட் டு டேக் அ ட்ரேட். ஸோ அதனால் திஸ் வாஸ் மை ஸ்விங் ட்ரேட். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, நியூஸ் வந்தது. நியூஸ் டேக்ட் இன் டு திஸ் FEG. நான் ஏன் ஸ்டாப் லாஸ் தைரியமாக அந்த ஹைஸில் வச்சேன்னா, பிகாஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி அ லைன் கால்டு ட்ரூ வீக் ஓப்பன். கேன் யூ கைஸ் சி திஸ் லைன், ட்ரூ வீக் ஓப்பன்? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ப்ரைஸ் டு close above this true week open. Like I don't want price to close above this line. ஏன்னா இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டானா my idea is invalidated. ஸோ இங்கே தெரியுதா, price never closed above the true week open. ஸோ அதனால் I just kept my stop loss there. But I could have added, நான் இன்னொரு பொசிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும் if I am in the charts.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சார்ட்ஸில் இல்லை. இஃப் ஐ எம் பிளானிங் டு ஆட் another position, this would have been my entry with my stop loss above this high, or else இங்கே இருக்கும் என்னோட என்ட்ரி. இந்த M15 பிரேக்கரில் I could have my entry, and this would have been my stop loss, and this would have been my target like intraday trade. பட் நான் சார்ட்ஸில் இல்லை, ஸோ ஐ டோன்ட் நீட் டு ரிஸ்க் இட் ஆர் எனி திங். ஸோ நீங்கள் எடுத்ததாக இருந்தால் இது நீங்கள் எடுத்துருக்கலாம். திஸ் இஸ் யுவர் M15 பிரேக்கர், and this is your turtle soup. This would have been your entry because இந்த இடத்துல உங்களுக்கு அலைன்மெண்ட் ட்ரூ வீக் ஓப்பன்ஸும் சேர்த்து இருக்குது. ஸோ this would have been a good trade for you guys, but I didn't took it. I took just this trade, this only one trade. ஸோ இது எனக்கு ஸ்விங்கு, இது ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம இப்போ அடுத்த நாளுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் த நெக்ஸ்ட் டே. இது நாள் 17. ஸோ 17 இந்த ட்ரேட்ஸ் இந்த இடத்த வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் 17 ஐ வாஸ் வாட்சிங் திஸ் பர்டிகுலர் எஃப்இஜி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப குட்டியாக இருக்கும். உங்களுக்கு கண்ணு தெரியுமான்றது எனக்கு தெரியவில்லை. ஐ வில் ஜஸ்ட் ஜூம் இன் அண்ட் ஐ வில் ட்ரா த எஃப்இஜி. ஸோ இங்கே ஒரு குட்டி எஃப்இஜி இருக்கா. ஸோ திஸ் வாஸ் மை பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த குட்டி எஃப்இஜி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ப்ளஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளிப்டு த டெய்லி ஐஎஃப்இஜி. ஸோ அகைன் நான் அடுத்த ஷார்ட்ஸ் பார்க்குறதா இருந்தால் I want price to trade to this daily IFEG in order for me to short the market. So same அதே மாதிரி அன்றைக்குமே நியூஸ் வந்து ஜிபிபிக்கு. ஸோ இந்த ஜிபிபி ட்ரேடுக்கு நான் எடுத்த ரேஞ்ச் எது அப்படின்னா this 4 hour range. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், this is a 4 hour range. 4 hour ரேஞ்சோட லோ அண்ட் ரேஞ்சோட ஹை. ஸோ நான் டார்கெட் வந்து என் பயாஸ் ஃபுல்லாக புல்லிஷ் கிடையாது. ஸோ கீப் இன் மைண்ட், ஐ எம் நாட் புல்லிஷ், ஐ எம் bearish. ஸோ ஐ வாண்ட் ஜிபிபி டு டேக் அவுட் தீஸ் லோஸ். ஸோ நான் இப்போ M15க்கு ட்ராப் டவுன் பண்ணிக்கிறேன். Market never took out those lows. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், these are all called as engineered liquidity, which means liquidity create பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட் லேட்டர் ரன்னுக்கு. நான் ட்ரேட் பண்ணுறது 3 கேண்டல் 159. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் ஐ வில் ஓப்பன் தி 1 AM. ஐ திங்க் இதுதான் 1 AM கேண்டல் நினைக்கிறேன். 1 AM ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே see where price is going. Open low turtle soup at a key time. What is the time? 3. இதுதான் when time meets price. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே இருந்திருக்கும். 5 minute சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, 5 minute பிரேக்கர். பட் நான் இங்கே எடுக்கல. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஐஎஃப்இஜி டு கெட் ஃப்ளிப்ட். இந்த பர்டிகுலர் ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆகணும்னு வெயிட் பண்ணேன். ஏன் இந்த பர்டிகுலர் ஐஎஃப்இஜி சூஸ் பண்ணால், திஸ் இஸ் ட்ரூ டே ஓப்பன் அண்ட் ட்ரூ செஷன் ஓப்பன். எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ ஐ வெயிட்டட் ஹியர் and I got the flip. இப்போ ஒரு செல் கேண்டில் வரும் and I went along here. இது வந்து டே ட்ரேட் கிடையாது, this is just news trade. இந்த இடத்துல longs and I placed my target right around here. இந்த ஹைஸில் டார்கெட் வச்சேன். ஏன்னா இந்த எஃப்இஜி ஞாபகம் இருக்கா, இங்கே போட்டது 4 hour எஃப்இஜி. I want price to trade to the 4 hour எஃப்இஜி before sell off and I placed a limit order for sells. செல்ஸுக்குமே லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன் at this high with my stops above this area. ஸோ இதுவுமே ஒரு செல் ஆர்டர், செல்லோட லிமிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த செல் லிமிட் எனக்கு டேக் ஆகலை. ஏன்னா நான் செல்லுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. பிகாஸ் ஐ சேஞ்ச் மை ட்ரேடிங் மாடல் ரீசென்ட்லி. நான் டேரெக்டாக டோட்டல் சூப்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுனால ஸோ ஐ ஒன்ட் வெயிட் ஃபார் எனி கன்ஃபர்மேஷன் ஆர் எனி திங். ஸோ நான் டேரெக்டாக டோட்டல் சூப்ஸில் அடிக்க ஆரம்பித்ததுனால ஐ மிஸ்டு திஸ் ட்ரேட். ஸோ என்னோட லாங்ஸ் டிபி அடிச்சிருச்சு. My longs hit the TP at this candle, but I didn't close at this candle. I waited for one more sweep of this high. ஏன்னா என் செல் லிமிட் மேலே தான் இருக்குது. ஸோ அதுக்காக ஐ க்ளோஸ் டு மை என்ட்ரி ரைட் அரவுண்ட் ஹியர். என் லாங் பொசிஷன்ஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ பிளேஸ்ட் மை ஸ்டாப்ஸ் லைக் செல் பொசிஷன் இங்கே வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா தெரியும், செல் லிமிட் நெவர் டேக்ட். இட் ஜஸ்ட் மிஸ்டு மை என்ட்ரி. என் என்ட்ரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ட்ரேட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஐ டென்ட் காட் த ஃபில் அன்ஃபார்ச்சுனேட்லி. எவ்வளோ லிமிட்டில் விட்டு போயிருக்கான். 1.2 pipsல எனக்கு என்னோட செல் என்ட்ரி மிஸ் ஆகிவிட்டது. ஸோ திஸ் வாஸ் த குட் ட்ரேட் விச் யூ குட் ஹவ் டேக்கன். இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்றது சொல்கிறேன். யூ குட் ஹவ் டுக் இட் அண்ட் M15 itself. M15 turtle soup. There is your change in state of delivery, or else there is your IFEG. You could have taken a trade here because price is already in எங்கே இருக்கான் 4 hour
இன்டர்னல் டு 4 ஹவரோட எக்ஸ்டர்னல். நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளி இதை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த ரேஞ்சோட லோ வரைக்கும் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கூட யூ குட் ஹவ் மேட் அரவுண்ட் லைக் 3 RR if I'm not wrong. இந்த 60ல் என்ட்ரி எடுத்திருந்தா ஸ்டாப் above this high, டார்கெட் இந்த லோ which is a 4 RR trade, or else இந்த IFEGல எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 2.5 RR trade. So this was your trade. In case நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தா this would have been your trade. And boom, there she goes. So இது ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்னோட ஸ்விங் வந்து I closed it right around here. Let me show you where I closed. ஏன்னா at this point of time DXY என் டார்கெட் அடிச்சிட்டோம். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இந்த கேண்டில் தான் நினைக்கிறேன், if I'm not wrong 1110. இந்த 1110ல் எனக்கு டாலர் இண்டெக்ஸ் அந்த வீக்லி ஹை அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. Wait, let me check. Yeah, see? Exactly 1110. So I closed my pound position right around in this candle. In the candle I closed my swing shots, which is this shot. In the shots I exited for around like what 4 RR. So in the trade close ஆயிடுச்சு. So இந்த வாரத்திலே நான் எடுத்தது இவ்வளோதான். I just took 2 trades and both hit TP. அண்ட் ஃப்ரைடே ட்ரேட் நான் எடுக்க விரும்பலை, எனக்கு தேவையில்லை என்னோடய மாடலில். ஸோ யா, இஃப் இட் மேக் சென்ஸ். ஸோ யா, தட்ஸ் இட் கைஸ். வாட் இஸ் த நேம், இண்டிகேட்டர் நேம் ப்ரோ? எந்த இண்டிகேட்டர் நேம் ப்ரோ? சோனியா சொக்க வைக்கும் சோனியா. எந்த இண்டிகேட்டர் நேம் ப்ரோ? அஸ்வின் பிரசன்னா. காமா பீப்பிள், சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க மக்களே. லெட்ஸ் கோ ஃபார் 25 லைக்ஸ் கைஸ். டே ஓப்பன் அண்ட் வீக்லி ஓப்பன் ப்ரோ. நான் யூஸ் பண்ணுறது வந்து பெய்டு இண்டிகேட்டர் ப்ரோ. இது வந்து பெய்டு இண்டிகேட்டர். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ குட் ஹவ் யூஸ் டே ஜோஷு, திஸ் இண்டிகேட்டர் டே அட் ஜோஷு. இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பெய்டு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ சேம் இண்டிகேட்டர். யா, இதுவுமே சேம் இண்டிகேட்டர் தான், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தோட பர்பஸும் ஒன்று தான். பட் எனக்கு ஃப்ரீ வெர்ஷனில் வந்து அது கொஞ்சம் கிளஸ்டர்டாக இருக்கும், எனக்கு பெய்டு வெர்ஷனில் அது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் பெய்டு ஓவர் ஃப்ரீ. ஸோ அவ்வளோதான் கைஸ், ட்ரேட் பிரேக் டவுன். உங்களுக்கு யாருக்காவது எதாவது டவுட்ஸ் இருக்கா? என்ன சொன்னீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட ட்ரேட் பிரேக் டவுன் ஓவர் ஆயிடுச்சு. ரஞ்சித், டெய்லி பயாஸ் உங்களுக்கு எதில் அனுப்பலாம் ப்ரோ? இன்ஸ்டா ப்ரோ. பெய்டு விச் ஆத்தர் ப்ரோ? ஸ்பெகுலேட்டர் ப்ரோ, ஸ்பெகுலேட்டர்னு ஒருத்தர். ஸோ கைஸ், மறுபடியும் நான் சொல்லிடுறேன், டெய்லி பயாஸ் எப்படி அனுப்பணும்னா இப்படி தான் அனுப்பணும். எப்படின்னா, எனக்கு சார்ட்ஸ்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், யூரோ ஈக்குவல் டு புல்லிஷ் டார்கெட் ப்ரீவியஸ் டே ஹை, ஜிபிபி யூஎஸ்டி ஈக்குவல் டு புல்லிஷ் டார்கெட் ப்ரீவியஸ் டே ஹை. இப்படி அனுப்புனா போதும் எனக்கு, ஓகேவா? எனக்கு நீங்கள் சார்ட்டெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா 10 பேருக்கு மேலே எனக்கு அனுப்புறீங்க ரெகுலராக. ஸோ நான் எல்லாருக்கும் ரெகுலராக டேப்ஸ் வச்சுக்கணும்னா என்னால் எல்லாரோட சார்ட்டையும் போய் செக் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். அனலைசிஸ் நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு வெறும் பயாஸ் மட்டும் அப்டேட் பண்ணிங்கன்னா போதும்.
ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் ஃபார்மேட். ஜஸ்ட் பேர் நேம் பயாஸ், தட்ஸ் இட், கீப் இட் சிம்பிள். அவன் எங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி வருவானா ப்ரோ, அதெல்லாம் உங்களோட பர்சனல் ஜேர்னல், அதை எனக்கு அனுப்பாதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏன்னா எனக்கு ரெகுலராக 10 பேருக்கு மேலே அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, என்னால் 10 பேர்தையும் உட்காந்து ஒன்று என்னால் படிக்க முடியல. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ குட் ஆஸ்க் மீ. யூ குட் ஆஸ்க் மீ, ஐ எம் ஃப்ரீ நவ். லெட்ஸ் கோ பேபி. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், நம்ம டிஸ்கஸ் செய்வோம். நோ டவுட்ஸ் ப்ரோ, என்கிட்ட $10 இருக்குது, அவுட் டு $10 million. அந்த $10 வந்து எனக்கு அமுச்சு விட்ரு, நான் அதை வச்சு நான் வேறு ஏதாவது வாங்கிக்கிறேன், ஓகேவா? உனக்கு வேணாம் அந்த $10, எனக்கு அமுச்சு விட்டு நான் பார்த்துக்கிறேன். வருண்குமார், ஹவு டு ஃபைண்ட் டெய்லி பயாஸ். ப்ரோ என் சேனல் செக் பண்ணுங்கள் ப்ரோ, வீடியோ போட்டிருக்கேன். வருண்குமார் ப்ரோ. அவன் கைஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண இருப்பீங்கன்னா டிஸ்கார்டோட லிங்க் ஃப்ரெண்ட் மெசேஜில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். லெட்ஸ் கோ பேபி. ஜோ ப்ரோ, மண்டே பயாஸ் ஃபைன் பண்ண முடியல ப்ரோ. ப்ரோ நானே மண்டே ட்ரேட் பண்ண மாட்டேன் ப்ரோ, ஃப்ரைடேவோட டைரக்ஷன் வச்சு தான் மண்டே ட்ரேட் பண்ண முடியும். மண்டே இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் போன வாரம் என்ன பண்ணியிருக்கான், போன வாரம் அவன் டார்கெட்டை மெட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத வச்சு தான் மண்டே, அடுத்த வாரத்தோட மண்டே என்ன பண்ணுவான்றதை டிசைட் பண்ண முடியும். இன்கேஸ் போன வாரம் ஃப்ரைடே அதை டார்கெட் மெட் ஆயிடுச்சு அப்படின்னா மண்டே ரிவர்சல் இல்லை அப்படியும் சொல்ல முடியாது. அப்புறம் உங்களுக்கு அது பேட்டர்னாக புரிஞ்சிடும் ப்ரோ. மார்க்கெட்டோட ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ப்ரோ ஹேண்டில் பண்ண முடியும். ஜோ ப்ரோ, ராஜா கோல்டு மண்டே அனாலிசிஸ் சொல்லுங்கள் ப்ரோ. அதெல்லாம் நாளைக்கு தான் ப்ரோ. வீக்லி அவுட்லுக் எல்லாமே சண்டே தான். சாட்டர்டேஸ் ஆர் ஃபார் ட்ரேட் பிரேக் டவுன், சண்டேஸ் ஆர் ஃபார் வீக்லி அனாலிசிஸ். நாளைக்கு 6 மணிக்கு வந்துருங்க, வீக்லி அனாலிசிஸில் பார்ப்போம். ஷோ த வால்பேப்பர் ஃபார் அஸ், இஸ் இட் குட் ஆர் பேட்? ஏய் நான் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்டா. வெயிட் பண்ணு, நான் நிறைய பொறுக்கி போட்டிருக்கேன் அந்த வெப்சைட்டில், நான் இன்னும் நிறைய போய் தேடணும். டவுன்லோட்ஸ் எங்க? இதோ இப்போ கரண்ட்டாக வச்சுருக்க வால்பேப்பர் இதுதான். எப்படி மாஸ் ஆகுதா? அடுத்தது இந்த பேட்மேன் வால்பேப்பர். அடுத்தது இந்த நார்தர்ன் லைட்ஸ். அடுத்தது இந்த கோஜோ.
அடுத்தது இது. அடுத்தது இந்த பிரெயின் டெட். இது ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கும். இது கொஞ்சம் ரத்த காட்டேரி மாதிரி இருக்கும், பயந்துடாதீங்க. அடுத்தது வெனம். அடுத்தது இது ஏதோ ஒரு டிராகன். இது மட்டும் லைட்டா மாத்தி பண்ணிட்டேன். ஏதோ டிராகன் ஸ்லேயர் மாதிரி ஏதோ ஒன்று. எதுவுமே கிளாரிட்டி உடையல கைஸ், வேற மாதிரி இருக்கு அந்த வெப்சைட். கிளாரிட்டியே உடையல, அப்படியே பக்காவா இருக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கார்ட்ல லிங்க் இருக்கும், நான் போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம பேட்மேன் வால்பேப்பர் வச்சுப்போம், பிகாஸ் வி ஆர் பேட்மேன். ஸோ அதுக்குள்ளே கமெண்ட் படிச்சுக்கிறேன், நிறைய பேர் ஏதோ கமெண்ட் போட்டிருந்தீங்க. அஸ்வின் பிரசன் நான் ரேண்டம்லி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ, லைவ்னு சும்மா வந்த செஷன் இஸ் ரியலி அமேசிங் ஃப்ரம் திஸ் இயர். அட ப்ரோ நாங்கள் டெய்லி பண்ணிட்டு இருப்போம் ப்ரோ. அஸ்வின் பிரசன் டெய்லி காலையில் 10 மணிக்கு லைவ் இருக்கும், மண்டே மட்டும் இருக்காது. டெய்லி காலையில் 10 மணிக்கு லைவ் வந்துடும். சாட்டர்டே ஆனால் ட்ரேட் பிரேக் டவுன், சண்டே ஆனால் வீக்லி அப்லோட் ப்ரோ. டைம் இருந்தால் வாங்க ப்ரோ. வாழ்த்துக்கள். ஃபியூச்சர் ஸ்டடிங் பற்றி சீரிஸ் போடுங்க ப்ரோ, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. நான் ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டேன் ப்ரோ. ப்ரோ 2 வீடியோ இருக்குது, அந்த 2த்தையும் பார்த்தாலே நீ போதும், நீ ஈஸியாக ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ணலாம். மஸ்ட் பி யுவர் டேட். வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. ஸோ எது மாசா இருக்கு, எது ப்ரோ நல்லா இருக்கு? ராஜா லிங்க் இருக்கு ப்ரோ, ஷேர் பண்ணி டிஸ்கார்டில் போகிறோம் ப்ரோ. ஏலியன் மூவி போஸ்ட் ப்ரோ. எது ப்ரோ? கோகுல் செல்வமணி லிங்க் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. நல்லா இருக்கு. GT650 ப்ரோ, BMW ப்ரோ. யோ ப்ரோ, how are you? Lidyul, how are you bro? Lidyul, have you fixed the indicator brother? Oh okay. Red color, nice. So I know I'm doing good bro. How are you doing? I'm doing good bro. Have you finished the indicator brother? Like the option which I asked, the inverted, have you fixed it? I really need it brother, I'm struggling. It's nearly done. Okay. Let me know once you are done, okay? I got cooked this week brother because of the PSB done already with adding the inverter. Okay. Nice. Okay, just let me know or else tag me once you are done bro, okay? Guys, I'm sorry, he is a foreigner, okay? So he can't understand our native language. So that's why I'm speaking in English, okay? I'll try to publish it before end of this week. Okay bro, no stress. Just take your time. Because next week Forex will be perfect, so I really need the indicator. Next week Forex are setting up so good. கலர்ஸ் இல்லை ப்ரோ, நான் கோல்டு ட்ரேட் எடுக்கல ப்ரோ. கலர்ஸ் ப்ரோ நீங்கள் பாருங்க இங்கிலீஷ் ப்ரோ. 5 years prop from we need $10, 100K, any promotion ongoing? No bro, no idea. தெரியல ஃபிசோ ப்ரோ, எனக்கு அப்படி எதுவும் ஐ எம் நாட் ஷோர்.
அப்படியே போதா என்ன தெரியலையே. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட். உங்களுக்கு லைவ்ல ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கா? அப்படி நிஃப்டி பக்கம் டெய்லி அனுப்பிச்சு நிஃப்டி எடுக்க மாட்டேன் ப்ரோ, சாரி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பிஎஸ்பி தான் ப்ரோ, அது ஒரு மேட்ரு ப்ரோ. ப்ரோ கைஸ் ஹலோ கைஸ், உங்களுக்கு ஏதாவது லைவ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கா? எனக்கு ஏதோ பக்கத்துல ஏதோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு, காத்து சவுண்ட். டே அது என் இது போயிருச்சுடா, என்னோட ப்ளூடூத் டிரைவர் போயிருச்சுடா. எனக்கு ஏதோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. இறைச்சல் சவுண்ட் மாதிரி தான் கேட்குது கைஸ். அது இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், நான் நாளைக்கு ஏதாவது பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் வந்து வெப்கேமோட மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். I'm going to full put on Dixie. What's your opinion? Pandra. Must be your dad. Bro gives tips to improve my business. நீ என்ன பிஸ்னஸ் பண்ற நான் இங்க சொன்னா உனக்கு அசிங்கமாயிடும், வேணாம். பை நியூ. நான் மேக் புக் தான்டா பார்த்துட்டு இருக்கேன், பேசாம போய் மேக் புக் எடுக்க போறேன்டா. இவங்களுக்கு இவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால என்னால் மேக் புக் இப்போதைக்கு வாங்க முடியல. இவங்களுக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மேக் புக் வாங்கிடும். ஏன்னா மேக் புக்கில் நான் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதான் வெப்கேம் ஆன் ப்ளீஸ். நோ கைஸ், நோ வெப்கேம். நான் இப்போ கொஞ்சம் கந்தல் கோலமாக இருக்கிறேன். ப்ளஸ் வெப்கேம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி மங்களகரமாக கண்ட்ராவியாக இருக்குது. ஸோ நான் நோ வெப்கேம் கைஸ். Mac book. I have 2 million but I need some ideas to put on something. நீ வா நம்ம நைட்டு கேம்ல பேசுவோம். உனக்கு ஐடியா தானே, நான் நிறைய தரேன். வாயில வை ப்ரோ. These are the signs. Please indicator என்ன ப்ரோ? அது ஒரு இண்டிகேட்டர் ப்ரோ. என்ன கிளாஸ் ப்ரோ எடுக்கிறீங்க? கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ, 1-on-1 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் எல்லாரும். பிஎஸ்பி இண்டிகேட்டர் அது ஒரு இண்டிகேட்டர் ப்ரோ. கைஸ் இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இந்த பிரைஸ் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். either euro to this or else I am quitting trading guys. Must be your dad. Can I trade with that amount? Yeah bro, you can trade with the $2 million bro. You can trade bro, or else give 1 million to me and I will trade it for you bro. போக மாட்டான். பாப்போம்.
You do trade that I do. Yeah bro, I do trade that you do bro. எவ்வளோ பெட் மிஸ்டர் Decoy? Bro, I don't bet bro. I'm not gambler bro. I'm not gambler, you know. 10,000 ரூபா தானே. I'm not gambler. 10,000 ரூபா இருந்தால் நான் டீ கடை வைப்பேன். 5,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன். அதுதான்டா உனக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். நீ ஏசி, உனக்கு ஏசி போட்டிருக்கோம். ஏசி இல்லை, எனக்கு ஏசி இல்லை. ஐயோ நான் ஏதோ வளரேன் கைஸ், என்னை கண்டுக்காதீங்க கைஸ். பெட்டு டாப் ஸ்டெப் அக்கௌண்ட். டாப் ஸ்டெப் 100K வேணுமா உனக்கு? டாப் ஸ்டெப் 100K உன்னால் வாங்க முடியாது, என்னாலே வாங்க முடியல. டாப் ஸ்டெப் 100K ஆக்டிவேஷன் ஃபீ ஒரு $100, $150, அக்கௌண்ட் ஒரு $100, $250. ஓகேடா, ஓகே. The bet is on. I will buy you top step 100K with activation fee. Let's see. Tilana திக்குன்றதேனா திக்கு நெஞ்சில் திருநானா கொஞ்சம் காட்டு மைனா என்ன கொஞ்சி போனா திக்கு நெஞ்சில் திருநானா. High of the year. Yeah bro, 2802. What inspired you to choose this market? Jesse Livermore. Jesse Livermore. Think bro. பாப்போண்டா. ஜெசி லிவர்மோர்னு ஒருத்தர் இருக்காரு. That guy. Either euro இந்த ஒரு எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகணும், that is the நான் மார்க் பண்ணி வச்சிருக்க high of the year, or else DXY அந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகணும். இந்த எஃபிஜி என்ன டைம்? 15th June 2021. 15th June 2021. either euro அந்த ஹைஸ் அடிப்போம், இல்ல டாலர் இந்த ரோஸ் அடிப்போம். Who is Jesse? Jesse Livermore. I only know Jesse in Vinay தாண்டி வருவாயா? Bro, you are gaj bro, you are harni. சரவணவேல் தீபக் ப்ரோ நாஸ்டாக் போடுங்க ப்ரோ. நான் போட்டே முடிச்சிட்டேன் ப்ரோ நாஸ்டாக்லாம். நீ ஹை ஆஃப் த இயர் தான் ப்ரோ சொன்ன, ஆர் பை த பெட். டேய் நான் பெட் அக்செப்டட்ரா. சி அது எஸ்எம்டியா மாறிச்சுனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணே டாலர் இந்த எஃப்ஜிக்குள்ள ட்ரேட் ஆகும், இல்ல யூரோ அந்த எஃப்ஜிக்குள்ள ட்ரேட் ஆகும். அது எஸ்எம்டியா மாறிச்சுனா என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? அது எஸ்எம்டியா மாறிச்சுனா யூ டோன்ட் கம் அட் மீ, அவ்வளவுதான் நான் சொல்றது. உனக்கு புரியுதா நான் சொல்ல வருது? அது எஸ்எம்டியா மாறிச்சுனா ஐ கான்ட் டேக் த பெட்ல. பட் பெட் இருக்கு, ஒன்னு டாலர் போவோம் இல்ல யூரோ போவோம். உனக்கு நான் சொன்னபடி அந்த பெட்டை நான் வாங்கி தரேன். ஒரு 100K அக்கௌண்ட் டாப் ஸ்டெப்ல வித் ஆக்டிவேஷன் ஃபீ. With activation fee I will give you the account. அதுக்கு இன்வாலிடேஷன் லைனும் சொல்லிடுறேன். சி நான் சும்மா பெட் எடுக்க விரும்பல. எவனுமே NFP ஓட லோ தொட மாட்டான்.
இன்கேஸ் எவனாவது ஒருத்தர் NSP லோ தொட்டாலும் இந்த டார்கெட் அடிக்காது. ஸோ நான் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து ரேண்டமாக பெட் எடுக்க விரும்பல. ஆகஸ்ட் மந்தோட NSP லோவை எவனும் தொடாமல் எனக்கு அந்த ஹைஸ்க்கு போகணும். ஸோ யா, தட் இஸ் த பெட். மஸ்ட் பி யோர் டாடி. யோ மைக்கை தள்ளி வச்சு பேசிய காத்துல கொய்யின்னு கண்ணு வச்சதும் நீ தானே. Gokul Selomani, welcome to Decoy Casino. Here you can bet upon anything with funded account. SMT equal to Sundaram Metro Travels. Then NFP loan. NFP low equal to top step 100k account. Okay, paka. முன்னால நான் வரேன், பின்னால நீ வர்ற, நடுவுல அவன் வரான். என் நண்பனுக்கு கால் பண்ணி கேம் எப்பன்னு கேட்டுக்கிறேன். நண்பா ஓ நண்பா கேம் எப்ப? 10 மணிக்கா? ஓகே நண்பா. நான் எங்கேயும் போல, இங்க லைவ்ல தான் இருக்கேன். சைதாமா கிட்ட வந்து ஒரு $1 மில்லியன் இருக்கான். அவனுக்கு பிசினஸ் ஐடியா வேணுமா? ஆமா, அதான் $1 மில்லியன் வச்சிருக்கானா, அவனுக்கு பிசினஸ் ஐடியா வேணுமா? அவன் லைவ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் எனக்கு ஐடியா சொல்லுங்க அப்படின்றான். நான் லைவ்ல இருக்க தானே. ஆமா, அதெல்லாம் வச்சிருப்பான். வெயிட் பண்ணு, நான் அப்படியே ஸ்பீக்கர்ல போடுறேன். இதை மட்டும் நீ சொல்லு. சைதாமா $1 மில்லியன் வச்சிருக்கானா, நீ என்ன பண்ணலான் இருக்க? எனக்கு வந்து $5 லட்சம் கொடுத்தா நான் வருவேன். 9 லட்சம் போட்டு எல்லாம் வரமாட்டேன். பாதி கொடுங்க எனக்கு. அப்பதான் உங்களுக்கு வந்து டிராபிக்ல 50% கொடுப்பேன். எல்லாம் கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். அவன் 9 லட்சம் போட ரெடியா சைத்தாமா? ஓகேவா சைத்தாமாக்கு? நைட்டு பேசிக்கிறானா அவன்கிட்ட? டீல் நைட்டு பேசிக்கிறானா? அதான் நைட்டு பேசிக்கிறானா? டீல் அக்செப்டடா? அவ்வளவுதான் நைட்டு. தேங்க்யூ. நானும் வரேன், நானும் ரெடி தான். சரி நான் லைவ் முடிச்சுக்கிறேன். நைட் லைவ் முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஏன் லைவ்ல பேசக்கூடாது. அதெல்லாம் உன் லைவ்ல வை. நைட் என்ன 2 பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். லெட்ஸ் கோ பேபி. அவ்வளவுதான். கோகுலம் வரானா? சரி நான் லைவ் முடிச்சு பேசுறேன். நீ பேசுறதெல்லாம் வெளில கேக்குது. பைக் டிராவலர் ப்ரோ, பேட்டர்ன் ட்ரேடிங்னா என்னது ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதாவது பேட்டர்ன் ட்ரேடிங்னா லைக் எப்படி சொல்றதுன்னா வந்து இப்போ ஏசியா ஹை அடிச்சா லாங்க போறது, ஏசியா லோ அடிச்சா ஷார்ட் போறது, அதுக்கு பேர் தான் ப்ரோ பேட்டர்ன் ட்ரேடிங். சும்மா பாக்குற பிரேக்கர்லாம் ஷார்ட் அடிக்கிறது, சும்மா இப்படி ஒரு ஷிஃப்ட் வைப்பான் மார்க்கெட்டு. லைக் இப்போ எப்படி சொல்றது, இப்போ இங்கேருந்து இப்படி வருது அப் ட்ரெண்டுக்கு, இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு ஷிஃப்ட் வச்சோடனே இந்த பிரேக்கர்ல நான் பை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கே இல்லாம பை பண்றதுக்கு பேர் தான் பேட்டர்ன் ட்ரேடிங். அவன் ஏன் இங்கேருந்து முதல்ல பை ஆகணும்? லைக் இட் நீட்ஸ் டு ஹிட் அ கீ லெவல் ஆர் என்ன டைம் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம பிளைண்டா
அந்த ஓகே ஒரு ஷிஃப்ட் வந்தோடனே ஒரு பெரிய மூவ் வந்தோடனே ஓகே மார்க்கெட் இப்போ பை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பை அடிக்கிறதுக்கு பேர் தான் ப்ரோ பேட்டர்ன் ட்ரேடிங். இல்லை ஏஷியா செஷன் லோ செஷன் ஐஸை வச்சு செஷனோட ஸ்வீப்பிங்கை வச்சு பையோ செல்லோ போகிறதுக்கு பேர் பேட்டர்ன் ட்ரேடிங் ப்ரோ. ஒரு ஐடியா இல்லாமல் ஒரு ட்ரேடு ஃப்ரேம் ஆகுதுன்னா அதுக்கு பேர் பேட்டர்ன் ப்ரோ. சிம்பிளா. குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங். மேக்ஸிமஸ் பிஸ்னஸ் ஐடியா பை என்கியூ அட் ஆல் டைம் ஹை அண்ட் ஓல்டு டில் 0. நரேட்டிவ் வீக்ஸ் கிரேட்டர் தான் டெக்னிக்கல்ஸ். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நரேட்டிவ் இல்லாமல் லைக் பிளைண்டா ட்ரேட் பண்றதுக்கு பேர் தான் பேட்டர்ன் ப்ரோ. யூ நீட் டு ஹேவ் அ நரேஷன். லைக் ஏன் முதல்ல பிரைஸ் அங்கேருந்து போகணும், எதனால பிரைஸ் அங்கேருந்து போகுது, என்ன ரீசன், முதல்ல ஏன் அங்கே வரணும் பிரைஸ், ஏன் அங்கேருந்து ரியாக்ட் ஆகணும். யூ நீட் டு ஹேவ் த நரேஷன் பிஹைண்ட் இட். ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது இட் நீட்ஸ் டு பி செக்ஸி அஸ் ஃபக் ப்ரோ. அதை பல நாள் நீ உட்காந்து யோசிக்கணும். அந்த ஒரு ட்ரேடு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோம்ல நம்ம இந்த ட்ரேடை, அந்த மாதிரி பெருமையா இருக்கணும் உனக்கு. ஆனா அந்த ட்ரேடும் ஃபெயில் ஆகும். ஸோ நான் அதையும் சொல்லிடுறேன், எல்லா ட்ரேடும் திருப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அவ்வளோ பண்ணியும் அந்த ட்ரேட் ஃபெயில் ஆகும். ஸோ தட் இஸ் த கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அக்செப்ட் த ரிஸ்க் அண்ட் பிளேஸ் த ட்ரேட். அவ்வளோதான். கைஸ் நம்ம இன்னும் 30 லைக்ஸே போல பாருங்க கைஸ். ஏன் கைஸ் இப்படி பண்றீங்க? லைக் பண்ணாம யாரோ பாத்துட்டு இருக்கீங்க கைஸ். 5 பேர். கமான் கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ் போலாம் பாருங்க. கமான் மக்களே. லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்களா, இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும். டிஸ்கார்டோட லிங்க் பின் மெசேஜ் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ். பாய்டா மேக்ஸி. Flash be ready on 9:20 on gaming chat. யாரா நீங்களா? வெப்கேம் ஆஃப்ல தான் இருக்கு, ஆனா ஏதோ கிளுக்கு புளுக்குன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு கைஸ். யாரோ என்ன ரகசியமா என்ன ஹேக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். என்ன எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. லைக் அந்த கேமரா கிளிக் பண்ற சவுண்டு, அது எங்கேருந்து வருதுன்னு தான் தெரில. டிஸ்கார்ட்லேயே எல்லாமே ஆஃபில் தான் வச்சுருக்கேன். டிஸ்கார்டு விசியில் இருக்கேண்ணா? இல்லையே, விசிலையும் இல்லை. கிளிக்குன்னு ஏன் இப்போ சவுண்ட் வருது? நந்தகுமார். என்ன அது யூடியூப் சிம்பிள்? புரியல. ஆவரேஜ் லூசிங் ஸ்ட்ரீக் வந்தால் எவ்வளோ நாள் ப்ரோ இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் ப்ரோ. லைக் உங்ககிட்ட ஒரு வின்னிங் மாடல் இருக்குன்ற பட்சத்தில் யூ ஷுடன்ட் லூஸ் மோர் தேன் 7 or 6 ட்ரேட்ஸ் இன் அ ரோ. லைக் ஒரே ரோனா இப்போ ஒரு வாரத்தில் 5 நாள் இருக்கா, ஒரு வாரத்தில் 5 நாள் இருக்கு, டெய்லி ஒரு ட்ரேட் எடுக்கிற 5 ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் அடிக்குது. அடுத்த வாரம் வர மறுபடியும் 5 நாள் இருக்கு, அதுல தொடர்ந்து 3 நாள், ஓவராலா தொடர்ந்து 8 நாள் உனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கவே கூடாது உன்னோட மாடல்ல. ஸோ அதுதான் ப்ரோ ஆவரேஜ் லூசிங் ஸ்ட்ரீக். அப்படி தொடர்ந்து 8 நாளுக்கு மேலேயும் உனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா உன் மாடல் ஏதோ ஃப்ளா இருக்குன்னு அர்த்தம். அதை நீ ரெடி பண்ணணும். ஏன்னா யூ ஷுடன்ட் ஹாவ் மோர் தென் 8 கன்சிக்யூட்டிவ் லாசஸ். நான் சொல்றது கன்சிக்யூட்டிவ், லைக் ஆவரேஜா தொடர்ந்து சொல்றேன். லைக் இப்போ ஒரு நாள் டிபி, 2 நாள் டிபி, 3ஆவது நாள் ஸ்டாப் லாஸ், மறுபடியும் 4ஆவது நாள் டிபி, 5ஆவது நாள் ஸ்டாப் லாஸ், இப்படி நான் சொல்ல வரல. கன்சிக்யூட்டிவா சொல்றேன். கன்சிக்யூட்டிவா 8 நாளுமே 8 ட்ரேட் எடுக்கிற, 8 ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா உன் மாடல் ஏதோ ஃப்ளா இருக்குன்னு அர்த்தம். ஆல்ஸ் மார்க்கெட் கண்டிஷனுக்கு நீ அடாப்ட் ஆகாம இருப்ப, அவ்வளவுதான். ப்ரோ யூ டூ கம்மிங்கா? யா ப்ரோ, ஐ டூ கம்மிங் ப்ரோ. வி ஆல் ஆர் கம்மிங் ப்ரோ. சும்மா யூடியூப் சிம்பிள் போட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. I am in
losing streak since 20 years. ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்களா? மணி அதுக்குள்ள 9 ஆயிடுச்சா கைஸ்? டைம் போனதே தெரியல கைஸ். நான் எப்போ லைவ் வந்தேன்? ஓ 1.5 மணி நேரமா ஒண்ணுதா லைவ்? 7:30 வந்தேன் நான் லைவ். 7:30 8:30 8:30 9 1.5 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. We are all coming through. Monica Bellucci. இன்னும் ஒரே ஒரு கார்டு தான் இருக்கு. என்ன கார்டு? தங்கச்சி தள்ளுபடியாக அடிக்க போகிறோம். சுறாவளி பொண்ணாச்சு பட்டுமே பார்த்தாலே பல் சேர்க்கும் வாடி கொடுவாமல் எல்லாம் கூத்தாடு. Coming. Yes, everyone is coming. Now I am seriously getting ideas of starting business. ஏன் அப்படி பண்றீங்க? எல்லாரும் பிசினஸ் பண்ணுங்க. மகேஷ் ப்ரோ சாப்பிட்டாச்சா? இல்லை ப்ரோ, டைம் ஆகும் ப்ரோ. நீங்களா சாப்பிட்டியா? நான் இன்னும் காலையிலே சாப்பிடல ப்ரோ. நான் ஏன் சரி 6 மணிக்கு தான் ப்ரோ. என்ன ப்ரோ கவர் சத்தம்? டே நீ நினைக்கிற கவர் இல்லடா, எப்பவுமே காஜா இருக்காதுடா கைஸ். அப்படியே எல்லாரும் ஒரு W போடுங்க கைஸ். Now it's recording time. Bros, என்ன டைம் இஸ் 10:30 11. கைஸ் அப்படியே எல்லாரும் W போட்டு பாருங்க கொடுங்க. நான் ரெக்கார்ட் பண்ணனும். கம் ஆன் பேபி, கம் ஆன் நிக்கோ, கம் ஆன். இதெல்லாம் எங்க ப்ரோ போடுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தோணும். நான் எங்கேயும் போட மாட்டேன். இதெல்லாம் வந்து நான் ஜாலியாக அப்படி எப்படி வச்சுப்பேன். எனக்கு இதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியே பறக்கிறோம். என்ன பறக்க ஆரம்பிக்கல? வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே கைஸ், டைம் முடிச்சுக்கிறேன். நான் அப்படியே இப்போ போயிட்டு டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை போடணும். எனக்கு டைம் ஆகிவிட்டது. டீ கடைக்கு போயிட்டு டீயை போட்டு சாப்பிட்டுட்டு ஓகேவா, நைட்டு வந்து யூடியூப் ஜாய் பாய்னு என்னோட நண்பன் ஸ்ட்ரீம் பண்ணுவான். ஸோ அவனோட ஸ்ட்ரீமுக்கு வந்துருங்க ஓகேவா. நம்ம நைட் வந்து என்னோட அபாரிசியமான கேம் பிளேலாம் வந்து நைட்டு நீங்கள் அந்த லைவ்ல பார்க்கலாம் ஓகேவா. இருங்க, அவனோட சேனல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா அப்படியே போயிட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. நண்பன் வந்து 1K அடிக்க போகிறான் ஓகேவா. யூடியூப் ஜாய் பாய். ஓ யூடியூப்ல நான் இல்லையா? நிலவசர பார்க்கும் தஞ்சாவூர் யூடியூப் ஜாய் பாய். இதுதான் நம்ம நண்பனின் சேனல். 865 சப்ஸ்கிரைபர்ல இருக்கான் ஓகேவா. அவன் வந்து 1K அடிக்க போறான். என்னோட அபாரிஷமான கேம் பிளேலாம் நீங்க பார்க்கணும்னா இவனோட லைவ் வந்தீங்கன்னா என்னோட IQ கேம் பிளேலாம் பார்க்கலாம். 1v4 தான் எல்லாமே. நம்ம வந்து அந்த கன் எடுத்துட்டாலே அங்கே 1v4 தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நைட்டு 10 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நைட்டு 10 மணிக்கு சாட்டர்டே சண்டே. ஆனால் என்னோட கேமிங் லைவை நீங்கள் அங்கே பார்க்கலாம். சும்மா வெறித்தனமாக இருக்கும் நம்ம கேம் பிளேலாம். எனிமி மேலே ஒரு புல்லட் பார்த்தா அவன் சாவு தான். அப்படியே கில் ஃபீல்டெல்லாம் வரும். அவன் கன்னெல்லாம் இருக்கு, நம்மக்கிட்ட அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா வந்து பாருங்கள். டெய்லி நைட்டு 10 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் அங்கே தான் ஆடிக்கிட்டு இருப்பேன். மார்க்கெட் என்ன திருப்பி போட்டு அடிக்க நான் அங்கே போயிட்டு எனிமையை அடிக்க ஒரே கூத்தா இருக்கும். ஸோ மறக்காம வேணும்னா வந்து அங்கே பாருங்கள்.
நம்ம கையில் ஏடபிள்யூம்லாம் எடுத்தாலே அவ்வளோதான். டம் டிம் டம் டிம் டமால் அவ்வளோதான் கைஸ். நம்ம ஒரு மொரட்டை கேமரு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் லைவ் முடிச்சுக்கிறேன் கைஸ். ஓகே, ஜேர்னல் பண்ணுவீங்களா ப்ரோ நீங்கள்? அந்த பழக்கம்லாம் நமக்கு கிடையாது ப்ரோ. சாரி, அந்த பழக்கம்லாம் நமக்கு கிடையாது ப்ரோ. பட் ஜேர்னல் பண்ணணும், நீங்கள் பண்ணணும். எனக்கு என்னோட மெமரி தான் ப்ரோ ஜேர்னல். நீ எந்த நாளில் நீ எந்த ட்ரேட் ப்ரோ எடுத்தேன்னு என்ன லாஸ்ட் 1.5 இயர்ஸில் கேட்டால் நான் அவனை எடுத்துகிட்டு போய் அங்கேயே நிறுத்துவேன். அதுதான் என்னோட மெமரி பவர். பட் அது எல்லாருக்குமே வருமானது கேள்விக்குறி. ஸோ யூ நீட் டு டூ தோஸ் திங்ஸ். ஜேர்னல் பண்ணலனா யூ கான் டேக் அ ட்ரேட் ப்ரோ. லைக் நீ எந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கன்றது உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஜேர்னலிங்கை எப்படி பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா ஜேர்னல் 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 எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் போய் ஜேர்னல் பண்ணுறேன் ப்ரோன்னு போனீங்கன்னா அப்புறம் அடிகள் கொஞ்சம் இடி மாதிரி விழுங்க கைஸ். அடிகள் ஆண்டி அடித்த அடியே அடியின் வலியே அப்படின்ற மாதிரி ஆகிடும் கைஸ். எதுக்காக நான் ஜேர்னல் பண்ணுறேன்றது தெரிஞ்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். வெயிட் லெட் மீ ஷோ யூ. இதுதான், இதே ட்ரேடு தான். இப்போ நான் நேற்று எடுத்த ட்ரேடை நான் இப்போ உங்களுக்கு காட்டவா? நேற்று நான் என்கியூ ட்ரேட் எடுத்திருந்தேன்ல, அது நான் சொன்னேன் இந்த ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேனோட ஓப்பனிங்கில் எடுத்தேன். நான் ஒரு ட்ரேட் காமிச்சேன்ல, இதே எக்ஸாம்பிள் பாருங்கள், அதே மாதிரியே இல்லை. அந்த ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆகல. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சைட் பை சைடு. இப்போ நான் வச்சு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட மெமரி பவர். அதை என்கிட்ட இருந்து யாராலையும் எடுக்கவே முடியாது. அதுதான் என்னோட பிக்கஸ்ட் ஃப்ளெக்ஸு. நான் எந்த நாளில் எந்த ட்ரேட் எடுத்தேன்றது கொண்டு ஐ கேன் ரிமெம்பர். சி போத், ரெண்டும் ஒரே மாதிரியே இல்லை. இங்கே தெரியுதா? ஐஎஃப்இஜி இங்கே தான் ஃப்ளிப்பே ஆகுது. பட் அந்த ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன் இந்த கேண்டோட ஓப்பனிங்கில். கேன் யூ சி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு ரெண்டு சார்ட்டுக்கும்? இதே நேத்தோட சார்ட்டு. நான் இப்போ இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்குது ஜூலை 25ஓட சார்ட்டு. ரெண்டுத்தோட சிக்னேச்சர் ஒரே மாதிரி இருக்கா? இதுதான் என்னோட மெமரி பவர். நான் ஜேர்னல் பண்ணாத ரீசனுமே இதுதான். ஐ கேன் ரிமெம்பர் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட் தட் ஐ எம் டேக்கிங். அதை நான் ஏன் எடுத்தன்றது கொண்டு ஐ கேன் ஷோ யூ. பிகாஸ் அட் திஸ் டைம் மார்க்கெட்டிங் எல்லாத்தையுமே ஸ்வீப் பண்ணிருச்சு. அண்ட் தேர் வாஸ் அன் எஸ்எம்டி வித் ஒய்எம். நான் ஷோ பண்ணுறேன். ஐ எம் நாட் லைக் மேக்கிங் அப் திங்ஸ். இந்த லோஸை என்கியூ தூக்கல, பட் ஒய்எம் டுக் தோஸ் லோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அடுத்த கேண்டலில் ஒய்எம் வில் டேக் தோஸ் லோஸ். கேன் யூ சி? This is what my memory power looks like. YM in the low தூக்கிட்டான், NQ on the low தூக்கல, and then major SMT and again minor SMT இங்கே in the lows, which means London lows லண்டனோட லோஸோ ஏதோ ஒரு லோஸை ES தூக்காமல் இருந்தானே, லண்டன் லோஸ். இங்கே பாருங்க, அகைன் 415ஓட லோஸை ES தூக்கல, பட் NQ தூக்கினான். 2 stage SMT, 2 SMT, higher time frame, lower time frame, and this is how I take my trades. அது என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஐ கேன் ரிமெம்பர் த பேட்டர்ன்ஸ் தட் மார்க்கெட் இஸ் பிரிண்டிங். நான் இப்போ ரேண்டமாக தான் எடுத்துகிட்டு போனேன். நான் ஒன்றும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகல. ஐ ஜஸ்ட் ரேண்டம்லி சர்வ். பிகாஸ் திஸ் ட்ரேட் ஐ டுக் திஸ் ட்ரேட், பட் நான் என்கியூல எடுக்கல. ஐ டுக் இட் இன் YM பிகாஸ் திஸ் இஸ் ஸ்விங் ட்ரேட். ஐ டுக் இட் ஆன் YM இன் திஸ் M5 FEG. I took this trade in YM. So இதுதான் ப்ரோ என்னோட மெமரி பவர். So that's the reason that I don't journal, because I know each and every trade that I'm taking. Because I'm obsessed with this market. But இதை நான் எல்லாரும் சர்ச் பண்ணணும்னு கேட்டால் each and everyone is different. So few people journal, few people remember me. பட் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி என்ன மாதிரி யாரையும் பார்க்கல, மீட் பண்ணேன். மேபி இன் ஃபியூச்சர் ஐ எம் பிளானிங் டு மீட் அ பர்சன் ஹூ இஸ் லைக் மீ, லைக் ஜேர்னல் பண்ணாமல் ரிமெம்பர்ஸ் எவ்ரி திங் இன் இஸ் மைண்ட். ஸோ யா கைஸ், ஆன்சர் கிடச்சிருச்சா ப்ரோ? பைக்கர் ட்ராவலர் ப்ரோ.
நிலவரசல பார்க்கும் தஞ்சாவூர்காரன். Mohammed Saibu, hi bro, Mohammed Saibu bro. Okay guys, நான் லைவ் முடிச்சுக்கிறேன். So thank you for tuning in. So நைட் கேமிங் லைவ்ல பார்க்கலாம். Bye guys, bye.